இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கொலினர்ஜிக் ஆன்டகோனிஸ்ட். ஆன்டகோனிஸ்ட் அப்படிங்கும்போது எதிர்ப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம உடல்ல அசிடைல் கொலைன் என்ற ரசாயனத்தோட செயல்பாட்டை தடுக்கும் மருந்துகள் தான் கொலினர்ஜிக் ஆன்டகோனிஸ்ட். இது கொலினர்ஜிக் ரிசெப்டார், அதாவது மஸ்காரினிக் மற்றும் நிக்கோட்டினிக் ரிசெப்டார் கூட போயிட்டு இணைந்து அசிடைல் கொலைனை இணைய விடாம தடுத்து அதோட செயல்பாட்டை நிறுத்தும். இப்போ கிளாசிபிகேஷன் ஆஃப் கொலினர்ஜிக் ஆன்டகோனிஸ்ட் பார்ப்போம். கிளாசிபிகேஷன் அப்படிங்கும்போது வகைப்பாடுன்னு சொல்லலாம். இந்த ஆன்டகோனிஸ்ட்டை நிறைய அடிப்படையில் பிரிப்பாங்க. நான் இந்த வீடியோல ரிசெப்டர் அடிப்படையில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு மற்ற அடிப்படையில் என்னென்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க, அதை கவர் பண்றேன். ஸோ ரிசெப்டர் அடிப்படையில் முதல்ல பார்க்கும்போது மஸ்காரினிக் ஆன்டகோனிஸ்ட். இதுக்கான உதாரணம் அட்ரோபின், ஸ்கோபோலமைன், இப்ராட்ரோபியம். அடுத்த வகைப்பாடு என்னன்னா நிக்கோட்டினிக் ஆன்டகோனிஸ்ட். இதுல 2 இருக்கு, கேங்க்லியானிக் பிளாக்கர்ஸ். இது குறைவாக தான் பயன்படுத்துறாங்க. ரெண்டாவது நியூரோமஸ்குலார் பிளாக்கர்ஸ். இதுல நான் டீபோலரைசிங் ஒன்று இருக்கு, டியூபோகுராரின், பான்குரோனியம் தான் அதான எடுத்துக்காட்டு. ரெண்டாவது வகை டீபோலரைசிங் சக்சினைல் கொலைன் தான் இதுக்கான எடுத்துக்காட்டு. இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத பார்ப்போம். மஸ்காரினிக் ஆன்டகோனிஸ்ட்ல அசிடைல் கொலைன் மஸ்காரினிக் ரிசெப்டாரோட இணைய விடாம இந்த கொலினர்ஜிக் ஆன்டகோனிஸ்ட் தடுக்கும். எப்படின்னா இந்த கொலினர்ஜிக் ஆன்டகோனிஸ்ட் போயிட்டு இந்த ரிசெப்டார் கூட இணையறனால இந்த அசிடைல் கொலைனுக்கு அங்க ஒரு இடம் இருக்காது இணையறதுக்கு. இதனால இதயம், அப்புறம் இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், தசைகள் மற்றும் சுரப்பிகள், அதாவது கிளான்ஸ், இது எல்லாமே பாராசிம்பத்தட்டிக் சிஸ்டமோட செயல்கள் தான். அந்த செயல்கள் நடக்காது. அப்புறம் நிக்கோட்டினிக் ஆன்டகோனிஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த அசிடைல் கொலைனை நிக்கோட்டினிக் ரிசெப்டார் கூட இணைய விடாம இந்த நிக்கோட்டினிக் ஆன்டகோனிஸ்ட் தடுக்கும். இதனால தசை சுருங்குதல் மற்றும் நரம்பு செயல்பாடு தடங்கள் ஏற்படும். அதுல அதாவது நரம்பு செயல்பாடு இருக்காது அந்த இடத்துல. கிளினிக்கல் யூசஸ் ஆஃப் கொலினர்ஜிக் ஆன்டகோனிஸ்ட் பார்த்தீங்கன்னா, அதாவது இதோட பயன்பாடுகள் என்ன அப்படிங்கிறது. முதல்ல அட்ரோபின். இந்த அட்ரோபின் அப்படிங்கும்போது பிராடிகார்டியா அப்படிங்கிற ஒரு கேஸ்ல, பிராடிகார்டியா அப்படின்னா ஹார்ட் ரேட் கம்மியா இருக்கிறது, அந்த இதுல இதை பயன்படுத்துறாங்க. எதுக்காகனா ஹார்ட் ரேட்டை அதிகம் பண்றது. இது எந்த மாதிரி கேஸ்ல நடக்கும் அப்படின்னா, ஆர்கனோபாஸ்பேட் பாய்சனிங், அதாவது பூச்சிக்கொல்லியை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஹார்ட் பீட் கம்மியாகும். அதான் பிராடிகார்டியா நடக்கும். அந்த இடத்துல அட்ரோபின் கொடுக்கறதுனால ஹார்ட் ரேட்டை அதிகம் பண்ணி அவங்கள ஸ்டேபிள் பண்ணும். ரெண்டாவது ஸ்கோபோலமைன். ஸ்கோபோலமைன் அப்படிங்கும்போது மோஷன் சிக்னஸ்க்காக பயன்படுத்துவாங்க. மோஷன் சிக்னஸ் அப்படின்னா, நீங்க கார்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்களோ, இல்ல பஸ்ல டிராவல் பண்றீங்க, இல்ல கப்பல்ல ஃபிளைட்ல டிராவல் பண்ண அந்த டைம்ல உங்களுக்கு வாந்தி வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், வாந்தி வரும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது மோஷன் சிக்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நாசியா. நாசியானா வாந்தி வர மாதிரி இருக்கக்கூடிய ஃபீலிங்க்கு தான் அந்த நாசியா அப்படிம்பாங்க. இது ரெண்டுத்துக்குமே ஸ்கோபோலமைனை பயன்படுத்தலாம். மூணாவது இப்ராட்ரோபியம். இப்ராட்ரோபியம் அப்படிங்கறத இன்ஹேல்டு பிராங்கோடைலேட்டரா பயன்படுத்துறாங்க. அதாவது அது ஒரு ஸ்ப்ரே மாதிரி இருக்கும். அது நம்ம ஸ்ப்ரே பண்றோம் அப்படின்னா, நம்ம வாயில ஸ்ப்ரே பண்றோம்னா அது லங்ஸுக்கு டைரக்டா போகக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கு. பிராங்கோ டைலேட்டர் அப்படின்னா, பிராங்கோ அப்படின்னா லங்ஸ் சம்பந்தப்பட்டது, டைலேட்டர் அப்படிங்கும்போது அதை விரிவடைய வைக்கிறது. இது எஸ்பெஷலி ஆஸ்மா அண்ட் சிஓபிடி இருக்கிறவங்க பயன்படுத்தக்கூடியது. நாலாவது நியூரோமஸ்குலர் பிளாக்கர்ஸ். இத அறுவை சிகிச்சை அப்போ மசிலை ரிலாக்ஸ் பண்றதுக்காக பயன்படுத்துவாங்க. கிளைகோபைரோலேட். இது அறுவை சிகிச்சை அப்போ எச்சில் உருவாகிறத கம்மி பண்றதுக்காக பயன்படுத்துவாங்க. கடைசியா சைடு எஃபெக்ட்ஸ், அதாவது பக்க விளைவுகள். முதல்ல ட்ரை மவுத். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, சர்ஜரியில எச்சில் உருவாகிறத குறைக்கும் அப்படின்ட்டு. எச்சில் உருவாகிறத தடுக்கிறதுனால நமக்கு ட்ரை மவுத் வரும். அப்புறம் பிளர்ட் விஷன் வரும். ஏன்னா நம்ம கண்ணுல இருக்கக்கூடிய பியூப்பிள் அப்படிங்கிற அந்த பார்ட் விரிதல் அடையறதுனால நம்மளால கண் பார்வை ஒழுங்கா இருக்காது. மூணாவது யூரினரி ரிட்டென்ஷன். யூரின் வெளியில வராம உள்ளே இருந்துட்டு இருக்கிறது. கான்ஸ்டிபேஷன், மலசிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்கிகார்டியா, அதாவது ஹார்ட் ரேட் அதிகமாகிறது. கன்ஃபியூஷன் இல்லைன்னா ஹாலுசினேஷன், அதாவது ஏதாச்சும் இமேஜின் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, எஸ்பெஷலி வயதானவங்கள்ல இது அதிகமா இருக்கும். ஹைப்பர் தெர்மியா. இந்த ஆன்டகோனிஸ்ட் எடுத்துக்கிறதுனால நமக்கு வேர்க்கிறது கம்மியாயிடும். இந்த வேர்க்கிறது கம்மி ஆகுறதுனால நம்மளோட பாடியோட டெம்பரேச்சர், வெப்பம் அதிகமாகுது. இதுதான் ஹைப்பர் தெர்மியா நடக்கும்.